வெல்கம் டு ஹை பவர் என்கே கேரளா லாட்டரி கெஸிங் வீடியோ 21 தேதி வந்து பார்த்தீங்கன்னா சேட் ரூட்டு தெளிவான சேட் ரூட்டாக எடுத்துருக்கிறேன். அது எப்படி வரும் அப்படிங்கிறத டேரெக்டாகவே உங்களுக்கு நான் எடுத்த ரூட்டை உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன் வீடியோவை நம்ம குயிக்காக முடிச்சிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 93 61 25 05 43 இந்த நம்பரை கேரளா மற்றும் டேர்ஸ் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். வெற்றி பணம் அடுத்து 10 நிமிடத்தில் கொடுத்துருவாங்க. நான் ஓவராலாக எடுத்துருக்கிற நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மெத்தட் எடுத்துருக்கிறேன். இது நம்ம எப்பயுமே ஓரங்கட்டிடலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சேட் ரூட்டில் இன்றைக்கி காட்டுறேன். இந்த சேட் ரூட்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். 7க்கு 7 அப்படின்னு வந்திருக்குது, 8க்கு 8ன்னு வந்திருக்குது, 2க்கு 2ன்னு வந்திருக்குது. அப்படின்னா 4க்கு பி போர்டில் 4 வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. அதாவது ஏபிசி, இந்த ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா பியில் 4 அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 ஒரு 3 நாள் கழித்து 9, 8 3 நாள் கழித்து 9, 9 3 நாள் கழித்து 9 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3 நாள் கழித்து 9 சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 வரதுக்கான ரூட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேட் ரூட்டு. நான் சேட் ரூட்டையும் காட்டுறேன், என்னோடய மெத்தட் ரூட்டையும் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 9 6, 9 9 5, 6 இங்கே 5, இங்கே 7 இங்கே 6. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி கம்மியாகுது. 6னா 5, 7னா 6, 9னா இங்கே என்ன வரணும்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ 8 தானே வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 9 இருக்குது பாருங்கள். இங்கே 2 9, இங்கே 2 9, இங்கே 9 வந்துருக்குதா? அப்படின்னா இங்கே 9 வரணும். சரிங்க, அதனால் நம்ம 9 எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சேட் வந்த அடுத்த 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். என்னடா இதுதான் கெஸ்ஸிங் மெத்தேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கெஸ்ஸிங் மாற்றுவாங்க. 7 இருக்குது, இது சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு. 2க்கு 2 இறக்கியிருக்கிறான், 7க்கு 7 இறக்கியிருக்கிறான், 2க்கு 2 இறக்கிட்டான் நேற்று. அப்படின்னா 3 பி போர்டில் 3 வரலாம் ப்ரோ. அப்போ 4ன்னு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரூட்டு படி 4 வருது, இந்த ரூட்டில் 3 வருது. அதனால் இது சேட் ரூட்டை எடுத்துக்கோங்க. 4 3. சரிங்களா? நாலு 3 வந்துருச்சு. அடுத்து சி போர்டு பார்க்கலாம். சி போர்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6, 1க்கு இங்கே 1 எடுத்துக்கிட்டான், 4க்கு 4 இங்கே எடுத்துக்கிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த லைனில் 5 தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்டி கட்டம் 5 தான். அதனால் சி போர்டு 5 வரலாம். இப்போ 9 நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்குது. சரியா? இப்போ ஏ போர்டுக்கு நம்ம வருவோம். ஏ போர்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 326, இங்கே 326 இருக்குதா? 247 247 இருக்குதா? அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கம்மியாக எடுத்துருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 967 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சி போர்டு 9ன்னு எடுத்துருக்குறோம். அதனால் சி போர்டில் 9 நம்ம ஃபிக்ஸ்டு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 7 தான் பேலன்ஸ் இருக்குது. 6 7 நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறதுனா 679 769 இப்படின்னு வச்சாலே போதும். இது நம்மளோட மெயினாக நம்ம வைக்க வேண்டிய நம்பர் 679 769. இது நம்ம வைக்க வேண்டிய நம்பர். இப்போ ஏ போர்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏ போர்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது இந்த மாதிரி காட்டினா புரியாது. மொத்தத்தில் இது சேட் ரூட்டில் ஸ்ட்ராங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசின்னு வைக்கிறவங்க 49 45 39 35, அதாவது பிசியில் வைக்கிறவங்க 49 45 39 35 அப்படின்னு வச்சு தாராளமாக ஒரு 10 செட்டு கூட வைக்கலாம். இது சேட் ரூட்டு. சரி, வாங்க நம்மளோட கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுத்துருக்கிறேன், அதை பார்த்துடலாம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்னோடய கணக்கில் 1 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். அது இல்லைங்கிற பட்சத்தில் 7. பி போர்டில் 4 இல்லைன்னா 3, சி போர்டு 5 இல்லைன்னா 9 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். மேற்கொண்டு இதில் நம்பர் எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னோடய ரூட்டாக எடுத்து சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 வரலாம், பி போர்டில் 9 வரலாம்.
ஆனால் இதுதான் கணக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 9 வருது. அதனால் 9 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கு பவரில் கூட மிஸ் ஆகக்கூடாது. 4 எடுத்துருக்கிறேன். 9 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டத்தில் சர மாதிரியே வச்சு ப்ளே பண்ணலாம். பி போர்டு இல்லை சி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் 5, அதாவது சி போர்டில் 5, பி போர்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னு கூட 35 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏபியில் நான் கொடுக்குறேன்னா அதையே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். 79 97 35 39 பிசினா 39 35 ஏசி 75 95 இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். பாக்ஸுங்கிற நம்பர் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் நம்பர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 300 இதில் காட்டியிருப்போம் பாருங்கள் இருங்க. 769 இல்லைன்னா 679 கூட போட்டுக்கலாம். இந்த 2 நம்பரு சரிங்களா. அது போக நான் ஒரு நம்பர் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். 795 மொத்தம் இந்த 3 நம்பர் தான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. இப்போ ஏபிசி நம்பர் ஓவராலாக நம்பர் பார்த்துடலாம். ஏபிசி நம்பர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 145 149 135 139 739 735 749 745 என்னோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1க்கும் 7க்கும் ரொம்ப வாய்ப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது ஏ போர்டில் 1 ரொம்ப ஸ்ட்ராங்கு, பி போர்டில் 3 ஸ்ட்ராங்கு, சி போர்டில் 5 ஸ்ட்ராங்கு. 135 தான் இன்றைக்கி ரிசல்ட்டில் கண்டிப்பாக வரணும் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் 135 நான் எடுத்துருக்கிறேன். ஓவராலாக நீங்கள் இன்றைக்கி ட்ரிக்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றி 21ஆம் தேதி கிடைக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலேயும் ரிசல்ட் வரலைன்னா இந்த சேனலில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா அந்தளவுக்கு கெஸிங் எடுத்துகிட்டு இருக்கிறான்.